வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று பௌர்ணமி திதியில் ஆவணி மாதம் சந்திர கிரகணம் 2025 அப்படிங்கிற ஒரு உன்னதமான பலனை நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு 9:56 முதல் இரவு 1:56 வரைக்கும் இந்த கிரகணங்கள் நடைபெறுகின்றன. இந்த சந்திர கிரகம்னா என்ன? இப்ப சூரியன், சந்திரன், பூமி கிரகங்கள் இருக்கிறது. இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி ஒரே நேர்கோட்டில் 3 கிரகங்கள் அமைந்தால் இதை நாம் சந்திர கிரகணம்னு எடுத்துக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கிரகணம் நீங்க பாத்தீங்கன்னா வளிமண்டலத்துல சிகப்பு கோளாக நமக்கு காட்சி கொடுப்பார்கள். இந்த கிரகண காலத்தில் என்ன செய்யலாம்? கிரகண காலத்தில் பாத்தீங்கன்னா கோவில்கள் நடை அடைக்கப்பட்டு இருக்கும். அது மட்டுங்களா, கிரகண காலத்தில் நாம் மந்திரங்கள் ஜெபிக்கலாம், மனதார இறை வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லைங்க, கிரகண காலத்தில் விஷ்ணு சகசநாம பாராயணம் செய்வது, கணபதி மூல மந்திரத்தை பாராயணம் செய்வது, ஸ்ரீ ருத்ரத்தை பாராயணம் செய்வது, ஸ்ரீ சுத்தம் பாடுவது, திருவாசகம், தேவாரம், திருப்பாவை போன்ற திவ்ய பிரபந்தங்கள் நாம் பாராயணம் செய்வது மிகச்சிறந்த பலனாக அமையும். மற்ற நாட்களில் நீங்கள் ஒரு மந்திரத்தை கூறினால் ஒரு முறை பலனளிக்கும். ஆனால் கிரகண காலத்தில் நீங்கள் ஒரு முறை ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தீர்கள் என்றால் அது 1000 முறைக்கு சமமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நாம் எல்லாம் எடுத்துக்கொள்கிறோம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு பிடித்தமான மந்திரத்தை ஜெபம் செய்யலாம். புராணங்கள், இதிகாசங்கள் போன்ற கதைகளை நீங்கள் எல்லாம் கேட்கலாம். இது போன்ற விஷயத்தில் செய்தால் இறையருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி இந்த கிரகண காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் இவங்கெல்லாம் பரிகாரம் அடுத்த நாள் கோவிலுக்கு சென்று செய்து கொள்ள வேண்டும். இந்த கிரகண காலத்தில் தொடங்கும் நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் தொடங்குகிறதுங்க. கிரகணம் முடியும் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் முடிகிறதுங்க. என்னென்ன நட்சத்திரம் என்று பார்ப்போம். சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புனர்பூசம், விசாகம் போன்ற நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் இருந்தால் பரிகாரம் செய்து கொள்வது மிகச்சிறந்த பலனாக உங்களுக்கு அமையும். இந்த காலகட்டத்தில் இந்த நட்சத்திரக்காரர்கள் கோபத்தை குறைத்துக் கொள்வது, உடல் ரீதியாக தங்களை பாதுகாத்துக் கொள்வது மிகச்சிறந்த ஒரு ஏற்றமாக அமைகிறதுங்க. சூரிய கிரகணம் போன்றவே இந்த சந்திர கிரகணமும் நமக்கு இந்தியாவில் தெரிகிறதுங்க. இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி ஒரு முக்கிய நாளாக நமது பாரத தேசத்தில் உள்ள அனைத்து கோவிலுமே நடை சாற்றப்பட்டு இருக்கும். 8ஆம் தேதி காலையில் கோவில் அனைத்தும் சுத்தம் செய்து பரிகாரம் பூஜை செய்த பின்னர் தான் நடை திறப்பார்கள். நாம் கிரகணம் முடியும் காலத்தில் நாம் என்ன செய்யலாம்? இப்போ கிரகணம் முடியுதுங்க. இப்போ கிரகணம் முடியும் போது பாத்தீங்கன்னா நீங்க கோவிலுக்கு செல்வதற்கு முன்னாடி வீட்டுல சுத்தம் செய்து விளக்கேற்றிய பின் நீங்க கோவில்ல போய் அர்ச்சனை செய்து இறைவனை மனதார வழிபட்டு விட்டு இறை பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து அந்த தீர்த்தத்தை நீங்க வீடு முழுக்க தெளித்தீங்கன்னா சுபிக்ஷமாக இருக்கும். இது மட்டுங்களா, கிரகண காலத்தில் நீங்கள் தர்ப்பணம் செய்யலாம். கிரகண காலத்தில் முடியும் நேரத்தில் உங்களால முடிந்த தர்ப்பணத்தை செய்வது ஒரு நல்ல பலனாக அமைகிறதுங்க. இந்த கிரகண காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வராமல் இல்லத்தில் இருந்தபடி பாதுகாப்பாக இருப்பது மிகச்சிறந்த ஒரு பலனாக அமையும். சாப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரகண காலத்தில் தொடங்குவதற்கு ஒரு 7 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து சாப்பிட்டுக்கோங்க. கிரகண காலத்தில் நீங்கள் பால் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பாக அமையும். அது மட்டும் இல்லாம அஜீரண கோளாறுகள் உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதே அந்த நாள் மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். அடுத்தபடியாக உங்களுக்கு கிரகணம், சந்திர கிரகணம் போன்ற பல்வேறு விஷயங்கள் நாம இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
நம்மளுடைய சேனல் கோதை ஜோதிட நிலையம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ நீங்களா அனுப்பணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தெரியாத விஷயத்த கூட கண்டிப்பா தெரிஞ்சுக்குவாங்க. சந்திர கிரகணத்தின் போது நீங்க இறைநாமத்தை மனசார தியானம் செய்யுங்க. ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு பலனாக அமைகிறதுங்க. இது மட்டுங்களா, நாம எப்பொழுதும் அனுதினமும் நாம் இறைவனை கும்பிடுறோம், வழிபாடுறோம். அது மட்டும் இல்ல, இந்த கிரகண காலத்தில் நீங்க ஸ்ரீராம் ஜெயம் கூட ஒரு நோட்ல நீங்க அழகா எழுதினீங்கனாலும் ஒரு ஏற்றமாக அமையும். மனசுக்கு பிடிச்ச கடவுளை கண்டிப்பா அமைதியான ஒரு இடத்துல நின்று தியானம் பண்ணுங்க, வழிபாடு செய்யுங்க. மிகச்சிறந்த உங்களுக்கு ஒரு ஏற்றமாக அமையும். கோவில் நடைகள் பாத்தீங்கன்னா ஒரு 7 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாத்திடுவாங்க. அந்த 7 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாத்திட்டு அடுத்த நாள் 8ஆம் தேதி அன்னைக்கு நீங்க இறை வழிபாடும் செய்யலாம். பௌர்ணமி தரிசனமும் நீங்க அந்த அன்னைக்கு செய்தால்தான் ஒரு சிறப்பான பலனாக அமையும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கிரகணம் பிடிச்சிருந்ததுன்னா உலக்க வச்சு நிறுத்தி வைப்பாங்க. கிரகணம் இருக்கும் போது உலக்க நிற்கும். கிரகணம் முடிந்ததுன்னா அந்த உலக்க தானாகவே கீழே விழுவும். இதெல்லாம் நம்ம வந்து பழைய பாட்டிமார் காலத்துல எல்லாம் நம்மளாம் பார்த்திருக்கிறோம். இப்பவும் பாத்தீங்கன்னா விஞ்ஞான ரீதியா இந்த கிரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா வான் மண்டலத்துல சிகப்பா காட்சி அளிப்பதை வரக்கூடிய செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு நம்ம கண்ணார பார்க்க முடியுங்க. அதே மாதிரி அந்த நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதே உங்கள் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அனைவருக்கும் இந்த சேனல் வந்து பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக அமைந்திருக்கும்.